படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த ரிவெஞ்ச் என்ன ப்ரோ? தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. வேற லெவல். அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. சூப்பர் அருமையா இருக்கு. கலை எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பர். நல்லா ஃபேமிலி ஸ்டோரி தான். சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வேற பாட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. வேற அருண் செம்மையாக இருக்குது. செம்மையா இருக்குதுங்களா? இட்லி ஆனால் வெந்துருச்சுங்களா படத்தில்? நல்லா வந்துருச்சு. வேற ஃபேமிலி சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குது. வேற எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சூப்பராக எடுத்திருக்காரு. இது ராயனை வந்து செம்மையாக எடுத்தாரு. இது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. வேறு சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் நல்லா தான் இருக்குது. எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. வேறு படம் நல்ல மூவி தான். குட் மூவி. 10க்கு 10 கொடுத்துடலாம். ஃபேமிலி மூவி தானே, சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா தான் இருக்கு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? ஒரு விண்டேஜ் இட்லி கடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படம் நல்லா இருக்கும். அதான் இப்ப மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா நிலவுக்கு என்பது படம் வந்துச்சு. அப்ப இருந்து எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருந்தாரு. திரும்பி ஆக்டிங்கே போயிடலாம், வர வேணாம் அப்படின்னு. ஆனா இது அவர் எழுத்த மாதிரி ரொம்ப பாப்பாண்டி பாத்துருக்கீங்களா, அதே மாதிரி ஒரு படத்தை எழுத்து வச்சிருக்காரு அவர். சத்தியமா அவர் ரொம்ப டேரக்டரும் சரி ஆக்டரும் சரியான கம்பேக் கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஆக்டர் டேரக்டர் ஒரு மனுஷன் ஒன்று பண்ணதே பெரிய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா அவர் இதை ஆக்டிவும் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் எப்படி ஸ்க்ரீன் பிளே செட் ஆகிற மாதிரி நடிச்சும் சூப்பராக பண்ணி அவுட்புட் சூப்பராக வந்திருக்குறான். அது நல்ல ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வேறு சூப்பராக 4 நாள். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ புக்கிங்ஸ் இல்லை, இப்போ ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் இப்போ முக்கால்வாசி ஒரு படம் வெற்றி ஆகுதுன்னா 50% டீம் காரணம்னா மீதி 50% உங்கள் மாதிரி மீடியா அந்த உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ். நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அதை பற்றி 20 பார்ப்பாங்க. நீங்களும் இப்போ வரவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. ஒரு வெற்றி படம் தான். இப்போ 3 மாதம் தான் இருக்குது நம்ம வருஷம் முடிய. இந்த ஒரு வருஷத்தில் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் நல்ல படம் வந்துச்சு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் இந்த மாதிரி இந்த படம் அதில் ஒரு இடம் போடணும். கண்டிப்பாக எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிற யங்ஸ்டர் வெளியே போகிறதுக்கு நம்ம நாட்டிலேருந்து பண்ணுறது, நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறது நல்லா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? தாராளமாக பார்க்கலாம். யங்ஸ்டர் மெயினாக பார்க்கணும். சாங்ஸ் மியூசிக்ஸும் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. அருண் விஜய் சார் எப்படி பண்ணியிருக்காரு? அதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. படத்துல சென்டிமெண்ட் காமெடிலாம் எப்படி? எல்லாமே இருக்கு. சென்டிமெண்ட், காமெடி, காதல் எல்லாமே இருக்கு. அப்படிங்களா? பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? எதுவுமே சொல்லல, எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே இதுதான் குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். சார் படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்குங்க. தனுஷோட 4வது படம் டைரக்ஷன்ல எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. ஏதாவது பெஸ்ட் சீன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சி? அப்படிங்க ஆப்போசிட்டா கொஞ்சம் இது நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் ராஜ்கிரண் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே. இட்லிக்கும் பரோட்டாக்கும் சண்டை நடக்குது. இட்லி தான். பார்க்கலாம். மியூசிக்கு ஸ்டண்ட்டு ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. போன தனுஷ் டைரக்ஷன்ல கொஞ்சம் அதிரடி கலவரமாக இருந்தாரு. ஐயோ, போன தடவை பயங்கர வயலன்ஸு. இது வந்து நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா ஹாப்பியாக போகலாம். நல்லா இருக்கு படம். கிரேட் டைம் பாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ.